நவம்பர் 4ஆம் தேதி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி அதுவுமா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்கு. இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு உண்மையான காரணம் நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணதுனால தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்குன்ற நம்ம ஜஸ்ட் இந்த பேட்டர்ன்ஸ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஜோன்ஸ. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னாக்கா, இதுக்கு வந்து நமக்கு ஆக்ஷன் மார்க்கெட் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. அது தெரிஞ்சா தான் உண்மையான ரீசன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு ஃபாலுக்கு உண்மையான ரீசன் என்ன? இதோட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆகுமா? இல்ல மார்க்கெட் இங்க ரிவர்சல் ஆகுமான்றத நம்ம கம்ப்ளீட்டா இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் உண்மையான ரீசன் வந்து இந்த ஃபால் ஆனதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம அனாலிசிஸ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளோட அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டெலகிராம் குரூப்புக்கு போ வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப் என்ன பண்ணிருப்போம்னா உங்களுக்கு நவம்பர் 2ஆம் தேதியே ஒரு லெவல நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். இதுல நவம்பர் 2ஆம் தேதின்னும்போது நமக்கு வந்து சண்டே நைட் சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 11:30 மணிக்கு 11:45க்கு ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அது என்ன மெசேஜ் அப்டின்னா, மண்டே ட்ரேட் பண்றதுக்கு இல்ல நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மல் கேண்டல்ஸ்டிக் சார்ட்ல இங்க ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சரும், இங்க ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல், இங்க இருக்கிறது வால்யூம் ப்ரொஃபைல் சரிங்களா? நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மகிட்ட கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க அத ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் இப்ப சிம்பிளா நான் எதுக்காக இந்த லெவல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மேல போயிட்டு, இங்க வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ரேஞ்ச வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு வேல்யூ ஏரியா ஹை, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வேல்யூ ஏரியா லோ. மார்க்கெட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது நம்ம ஏன் இந்த ஒரு 3 ரெஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்குறோம் அப்டின்னா, இங்க பாருங்க ஃப்ரைடே குளோஸ் ஆகும்போது 25,910 அந்த ரேஞ்ச்ல வந்து குளோசிங் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல குளோசிங் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் மார்க்கெட் குடுக்குறதுக்கு எய்தர் இந்த வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா? இத பிரேக் பண்ணி கம்ப்ளீட்டா கீழ வரணும். அப்படி இல்லன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிட்டு மேல போணும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸ். அதே மாரி மார்க்கெட் இது ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது என்ன போறோம். டீடைலா வந்து நம்ம பார்க்க போறோம். பேக் டூ நம்ம கோ சார்ட்டிங் குள்ள போயிட்டு ஆனா டீப் அனாலிசிஸ் பண்ணலையே அதுக்காக தான். இப்ப நான் வந்து கொஞ்சம் சார்ட்ட ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப எக்ஸாக்ட்டா பாருங்க. மண்டே வந்து மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? மண்டே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆயிட்டு, என்ன பண்றான் பாருங்களேன். நம்ம வந்து எந்த ஒரு லைனுமே மாத்தல. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ. மார்க்கெட் என்ன பண்றான் உங்களுக்கு? கீழ இறங்குது. இந்த லோவ உடைக்கிற மாரி காமிக்கிறான். இது எல்லாமே நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம். பிரேக் அவுட் பண்ற மாரி பண்றான். அகைன் உள்ள வந்துருது. அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்றான் உங்களுக்கு? இந்த பிஓசிக்கு மேல பிரேக் பண்ணிட்டு குளோஸ் பண்ணலாம்னு பார்க்குறான். குளோசிங் வச்சுட்டான். ஆனா என்ன பண்ண முடியல. கன்டின்யூ பண்ண முடியாம அகைன் ஃபால் ஆகுது. மறுபடியும் வேல்யூ ஏரியா லோ கிட்ட வரும்போது, அகைன் ஒரு அப் ட்ரெண்ட். அகைன் பிஓசி கிட்ட வரும்போது, மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு கம்ப்ளீட் டே என்ன பண்றான் உங்களுக்கு? இந்த ஒரு ஜோனுக்குள்ளவே முடிக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? மார்க்கெட் இங்க தான் முடியும்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு வந்து நீங்க மார்க்கெட் ஃபுல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு உண்டான பிரைஸ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இது வந்து உங்களுக்கு கிளியரான இண்டிகேஷன் குடுக்கும். என்னன்னா மார்க்கெட் லோவர் பிரைஸ்ல வந்து அக்செப்டன்ஸ் குடுத்திருக்கு. ஓகேங்களா? லோவர் பிரைஸ்ல என்ன பண்ணுது உங்களுக்கு? அக்செப்டன்ஸ் குடுத்திருக்கு. அது எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது ஒரு என்டையர் ரேஞ்ச்ல எந்த பிரைஸ்ல அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்றதும், எந்த பிரைஸ்ல வந்து அதிகமான வால்யூம் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க வந்திருக்கு? இந்த ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ரேஞ்ச்ல பாட்டம்ல வந்திருக்கு. சோ அப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? அதிகமான டைம் என்ன பண்றாங்க உங்களுக்கு? லோவர் சைட்ல தான் வந்து அதிகமான டைம ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல இருந்து கிளியரா தெரியுது மார்க்கெட் ஹையர் சைட்ல பையர்ஸ் வந்து யாருமே இல்ல. அண்ட் அதே மாரி பையர்ஸும் சரி, செல்லர்ஸும் சரி என்ன பண்றாங்க உங்களுக்கு? லோவர் சைட்ல தான் பிரைஸ வந்து டிரான்சாக்ஷன் பண்ண விரும்புறாங்க. இதுல இருந்து கிளியரா என்ன தெரியுதுனாக்கா, பையரும் அதிகமான விலை குடுக்க விரும்பல. செல்லர் என்ன பண்றான்? கம்மியான பிரைஸே விக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இது வந்து ஒரு கிளியர் கட்டான டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இனிஷியல் டைரக்ஷன் சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த ஜோன உடைக்காம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, எக்ஸ்பைரி டே அதுவுமா மார்க்கெட் அழகா இந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா? சாரி பிஓசி லெவல். பிஓசில இருந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் என்ன பண்ட்டாங்க? கம்ப்ளீட்டா இந்த ஜோன விட்டு வெளிய வந்துட்டான். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் சரிங்களா? ஆனா அதுக்கு அடுத்த 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் மார்க்கெட் என்னதான் பண்றான் உங்களுக்கு? இந்த வேல்யூ ஏரியா லோவ விட்டு கீழ தாங்க இருக்கிறான். சோ அப்ப நமக்கு என்ன தெரியுது மார்க்கெட்டு? கிளியர் கட்டா இந்த லோவர் சைட்ல வந்து என்ன பண்ணியாச்சு உங்களுக்கு? செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டாமினேட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் இருந்தால மார்க்கெட் என்ன பண்றான்? கம்ப்ளீட்டா அதுக்கு அடுத்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்துட்டான். 25,728ன்ற இந்த ஜோனையும் உடைச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? கம்ப்ளீட்டா அந்த ஜோனுக்கு கீழ தான் வந்து முடிச்சிருக்கு. சோ அப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? மார்க்கெட்ல செல்லர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஃபால் ரீசன் என்ன நடந்திருக்கு?
செல்லர்ஸ் வந்து லோவர் பிரைஸ்ல அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இது நீங்க நார்மலா கேண்டல்ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்காது. நமக்கு என்ன தெரியும்னா, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் இங்கருந்து மேல போலாம். இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அங்கருந்து கீழ வராதுன்னு நமக்கு தெரியுமே தவிர, உண்மையான ரீசன் என்னன்னா, ஒரு நியூஸஸோ, இல்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்டோ கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணும்? அது எல்லாத்தையுமே ஒரு ஈவென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு நியூஸஸா இருக்கட்டும், அது எல்லாமே என்ன பண்ணும்? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல எமோஷன்ஸா நமக்கு வந்து ரீட் ஆயிடும். நம்ம அந்த எமோஷன்ஸ் படிக்க தெரிஞ்சாலே போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ யோசிச்சு பாருங்களேன். நான் நவம்பர் 2ஆம் தேதியே இந்த லெவல்ஸ் நான் குடுக்குறேன்னா, கரெக்ட்டா என்ன பண்ணுது பாருங்க மார்க்கெட் அத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருது. நம்ம எப்ப என்னைக்கு குடுக்குறோம்? சண்டே நைட்டே குடுக்குறோம். அது செவ்வாய்க்கிழமைக்குள்ள வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து இது என்ன தெரியுது உங்களுக்கு? நிஃப்டி வந்து இன்னும் ஃபர்தரா ஃபால் ஆகலாம். எவ்வளவு தூரம் ஃபர்தரா ஃபால் ஆகலாம்? இப்ப மார்க்கெட் எங்க நின்னு இருக்கு? இந்த ஜோன்ல வந்து நின்னுருக்கு. அப்ப அடுத்து என்ன பண்ணும் மார்க்கெட்? அதுக்கு அடுத்த ரெஃபரன்ஸ் லெவலான 25,586 இந்த ஜோன்ல தான் மார்க்கெட் என்ன பண்ணும்? போயிட்டு ஸ்டாப் ஆயிட்டு, திரும்பி மேல போறதோ, இல்ல ஃபர்தரா கன்டின்யூ ஆகுறதோ, நமக்கு வந்து இங்க தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? இங்கிருந்து இன்னும் ஒரு 120 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். சரிங்களா? என்ன மாரி நீங்களும் ஒரு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ பயன்படுத்தி ஒரு உண்மையான டைரக்ஷன் என்ன? அது ஏன் வந்து இந்த ட்ரேட் வந்து இந்த லாஜிக்கோட நீங்க ட்ரேட் பண்ண நினைச்சீங்கன்னா, நம்மகிட்ட கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோ கோர்ஸும் அவைலபிளா இருக்கு. அது கூடவே நீங்க என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஜாயின் பண்ற எல்லாருக்குமே மினிமம் 20 நாளுக்கான லைவ் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து கிடைக்கும். மார்னிங் 9:15லேருந்து 11:30 முன்னாடி நம்ம YouTubeல பார்த்திருப்போம். பார்க்காதவங்க லாஸ்ட் 2 வீக்ஸோட YouTube லைவ் போய் பாருங்க. நம்ம கிளாஸஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த நம்ம கோர்ஸோட பிரைஸுமே வந்து இப்போ வெறும் ரூ. 6,500 அந்த ஆஃபர்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. நவம்பர் 10த்தோட இந்த ஆஃபர் பிரைஸ் முடியுது. ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ள என்ன பண்ணுங்க, உடனே கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இருக்கிற இந்த ஒரு வீக்கெண்ட பயன்படுத்திக்கோங்க. நம்ம லைவ் ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நவம்பர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரை உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணி நம்ம மார்க்கெட் ஃபுல்லா என்ன, ஆர்டர் ஃபுல்லா ஃபுல்லாவே கத்துக்கோங்க. ஓகேவா?